அமெரிக்காவினுடைய புதிய மேயராக ஒரு கம்யூனிஸ்ட் தேர்வு செய்யப்பட்டிருப்பது நாட்டுக்கு ஆபத்தானது, பயங்கரமானதுங்கிற வார்த்தையை ட்ரம்ப் பேசியிருக்காரு. யார் அந்த கம்யூனிஸ்ட்? கம்யூனி அவர்கள் சொல்வது சுத்த பொய் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ட்ரம்ப் அவர்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா ஒரு பிரஸ் மீட்ல பதிவு செஞ்சிருக்காரு. எதனால இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு? ட்ரம்ப் தொடர்ச்சியாக முன்வைத்து வரக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடியாக ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஒரு அசத்தலான அறிக்கை ஒன்று கொடுத்திருக்காரு. அது என்ன? எல்லாத்தையும் தாண்டி காசா போற ஒரு வாரத்துக்குள்ள இப்ப முடிச்சு காட்ட போறேன் அப்படின்னு ட்ரம்ப் பிரஸ் மீட்லயே சொல்லியிருக்காரு. பட் அதுக்கு முன்னாடி காசாவில் இருக்கக்கூடிய மக்களை இஸ்ரேல் கொன்றுவாங்க போல. தொடர்ச்சியாக அரங்கேறி வரக்கூடிய கொடுமைகள் காசாவில் அப்படி என்ன நடந்துகிட்டு இருக்கு? டீடைல்டா பேசலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இல்ல நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேவைப்பட்டால் ஈரான் மீது மீண்டும் குண்டு போடுவேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் ட்ரம்ப் இப்போ பிரஸ் மீட்ல பேசி இருக்கக்கூடிய விஷயம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ட்ரம்பினுடைய பிரஸ் மீட்டு அவர் என்ன பேச போறாரு அப்படிங்கிறது தொடர்பா ரொம்ப சின்சியரா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, பிரஸ்ஸை ரொம்ப எளிமையாக ஹேண்டில் பண்றது யாருன்னா டொனால்டு ட்ரம்ப். உலக தலைவர்களை கம்பேர் பண்ணும்போது புட்டின் கூட பார்த்தீங்கன்னா ஒன் டு ஒன் இன்டர்வியூ அந்த மாதிரி தான் கண்டக்ட் பண்ணி மேக்ஸிமம் போய்ப்பார். பட் இங்கே ட்ரம்ப்பை பொறுத்தளவில் முழுவதுமாக பத்திரிகையாளர்களை எளிமையாக கையாளுவார். அதில் திறமிக்கவர் அவர். அப்படிப்பட்டவர் கேள்விகள் வராமலேயே ஒரு கேள்வி ஒன்றை உருவாக்கி அதற்கு அவர் பதில் சொன்னார். இப்போது ஈரானில் நியூக்ளியர் சைட்டை நாங்கள் தாக்கணும், அதில் ஏற்பட்ட சேதத்தையும் நம்ம காண்பிச்சோம். ஆனால் கமினி அவர்கள் பார்த்தீங்கன்னா என்ன பேசியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. யார்? ப்ரெஸ்ஸை பார்த்து அவர் கேட்குறாரு, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு. அவர் பேசுனது எல்லாமே பொய் தாங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஹவு கிளவர்! ஒரு ப்ரெஸ் மீட்டை தனக்கு சாதகமாக அந்த கேள்விகள் எதுவுமே வரலை அப்படின்னா அந்த கேள்விகளை தானே உருவாக்குறார். அதற்கு பிறகு அவர் அந்த பதிலை சொல்ல ஆரம்பிக்கிறார். இது ஒரு வித்தியாசமான தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய குணநலம், இல்லாத வாய்ப்பை உருவாக்கிக்கிறது. சரி, கமினி பற்றி ட்ரம்ப் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம், அவர் ஒரு பொய்யன் அப்படின்னு சொல்லியிருக்கார். எந்த விதத்தில்? ஈரான் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு கமினி அவர்கள் விக்டரி ஸ்பீச் ஒன்று கொடுத்தார்ல, அதுதான் தப்பு அப்படின்னு சொல்றார். கமினி அவர்களே அந்த நாடே கொண்டாடுகிறது. பட் இரு நாடுகளுக்கும் ஏற்பட்ட சேதத்தை தான் நான் சொல்றேனே தவிர ஒரு நாடு ஜெயிச்சிருச்சு அது ஈரான் தான் ஜெயிச்சது அப்படின்னு சொல்வது ஏற்புடையது அல்ல. இங்கே ஜெயிச்சது யாரு அப்படின்னா ரெண்டு பேருக்கு மத்தியஸ்தம் பண்ண அமெரிக்கா தான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்லி முடிகிறார். கையெழுத்து போடுவதற்கென்றே ஒரு அறை ஒன்று வச்சிருக்கார். உலகத்திலேயே ஒரு சைன் போடுறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கையெழுத்து அப்படின்னா உலக தலைவர்களிடத்துல அது ட்ரம்பினுடைய கையெழுத்து தான். மிக நீண்ட கையெழுத்தாக அது இருக்கும், டொனால்டு ட்ரம்ப் அப்படின்னு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். அது என்னன்னா, நெக்ஸ்ட் வீக்ல காசாவுக்கான போர் அப்படிங்கிறத நான் முடிச்சு வைக்க போறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கார். நான் ஏற்கனவே டெக்ரான் டைம்ஸில் வந்திருந்தது, டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலில் வந்திருந்தது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் தொகுத்து கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன். அதில் பெரிய அளவில் யாரும் அக்கறை காட்டல, ஏன்னு தெரியல. காசாவினுடைய போர் நிறுத்தத்தை பற்றி எதனால யூடியூப் நிறையா பேருக்கு சர்க்குலேட் பண்ண மாட்டேங்குதுன்னு தெரியல. நம்முடைய மக்களுக்கும் அந்த அளவுக்கு தான் பொறுமையும் நிதானமும் இருக்குது. அது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா ஒன்றுமே விஷயங்கள் போடாதவங்க 2 லட்சம் 3 லட்சம் வியூஸ் வாங்கிட்டு இருக்காங்க. நான் இரவு பகல் தூங்காமல் உங்களுக்காக விழிச்சிருந்து நிறையா கண்டென்ட்டை எடுத்து கொடுக்குறேன். பட் நீங்கள் அதை ஷேர் பண்ணாமல் இருக்கிறது எனக்கு வருத்தம் தான். இருந்தாலும் தொய்வடையாமல் தொடர்ச்சியாக செய்திகள் வழங்குவது பிரசாத் சிக்னேச்சர் முனைப்பாக தான் இருக்கும். சரி, இப்போ இந்த நெக்ஸ்ட் வீக்ல அவர் அந்த போரை முடிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொன்னது ஒரு புறம். பட் காசாவில் தொடர்ச்சியாக இஸ்ரேல் வீசி இருக்கக்கூடிய குண்டுகளால் பாதிக்கப்பட்டு இறந்து போய் கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு.
ஒரு குண்டு டைரக்டாக காசாவில் விழுகுது. இரவு நேரத்தில் மக்கள் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அது யுஎன்ஆல் கட்டப்பட்ட கட்டடம். அந்த கட்டடத்தின் மீது குண்டு விழுகுது. கட்டடம் முழுவதுமாக பூமிக்குள்ளேயே புதஞ்சு போகுது. அந்த இடிபாடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய சிதைந்து போன உடல்கள் மட்டுமல்ல, உசுரோடையும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள அப்படியே தோண்டி எடுத்து அவங்கள காப்பாற்றக்கூடிய நிகழ்வுகள் நேற்றைய தினம் அரங்கேறிச்சு. ரொம்ப நாளைக்கு பின்னாடி இந்த வார் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 600 நாட்களுக்கு மேலாகுது. 630வது நாள். ஒரே நாளில் டெத் ரோல் மட்டும் பார்த்தீங்கன்னா 89 பேர் இறந்து போயிருக்காங்கிறது அஃபீஷியலாக பாலஸ்தீன்லேருந்து கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. கையில் துப்பாக்கி வச்சு சுட்டு வீழ்த்திக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் இங்கே அரங்கேறிக்கிட்டு இருக்கு. அதை உலக நாட்டினுடைய தலைவர்கள் கண்டுக்காமல் இருக்காங்க. கன் பாயிண்ட்ல வச்சு நிராயுதபாணியாக இருக்கக்கூடிய மக்கள் சுடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நியூயார்க் புதியதொரு மேயர் ஒருத்தரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த மேயருடைய பெயர் ஜோக்ரான் அப்படின்னு. இவர் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறாங்க. ட்ரம்ப் கிட்ட அவர் தொடர்பான கேள்விகள் கேட்கும்போது, ஒரு கம்யூனிஸ்ட் அமெரிக்காவினுடைய மேயராக பொறுப்பேற்க உள்ளது நாட்டுக்கு ரொம்ப அச்சுறுத்தலை விளைவிக்கும், அது ரொம்ப பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சிருக்காரு. ஆரம்பமே அமக்கலமாக இருக்குது. பட் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொதுமக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் ரீச் ஆகுது. ஜொக்ரானுடைய ஸ்பீச் மக்களுக்கான ஸ்பீச்சாக இருக்கிறதுனால மக்கள் ரசித்து கைதட்டுறாங்க. ஸோ தனக்கான கைதட்டல் அப்படிங்கிறது அமெரிக்காவில் வேறொரு நபருக்கு போவதை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விரும்பவில்லை. சைப்ரஸ் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய அளவிலான ஆபத்து ஒன்று வந்துகிட்டு இருக்கு. சைப்ரஸ் நாடு முழுவதுமாக இஸ்ரேலியர்கள் அங்கே குடிபெயர்றாங்க. அங்கே இருக்கக்கூடிய நிலங்களை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படித்தான் பாலஸ்தீனத்தில் 1900 அப்படிங்கிற அந்த நாட்களில் தொடங்கி, அந்த ஆண்டுகளில் தொடங்கி கிட்டத்தட்ட 47 ஆண்டுகளாக பாலஸ்தீனத்தினுடைய வெறுந்தர கட்டாந்தர பாலைவனம் இது எல்லாத்தையும் யூதர்கள் வாங்கி குவிச்சாங்க. கடைசியாக 1948 லண்டன் கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு தனி நாடே கிடச்சிது. கிரேட் இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த ஃபார்மட்டை நோக்கி அவங்க முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் சைப்ரஸ் நாட்டுக்கு அந்த மக்கள் இப்போது குடிபெயர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய நிலங்களையும் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ யூதர்களுக்கு என்ற புதிய ஒரு நாடு அல்ல, புதியதொரு விரிவாக்கம் தான் இந்த சைப்ரஸ் அப்படின்னு சொல்லி சைப்ரஸில் இருக்கக்கூடிய அரசு இப்போ அச்சத்தில் இருக்குது. யூதர்களுக்கு இடம் கொடுக்காதீங்க, நிலத்தை விற்காதீங்க அப்படின்னு தன்னுடைய சொந்த நாட்டு மக்களுக்கு அவங்க எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. ஈரானுடைய இராணுவம் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்துருக்கு. சாலையோரங்களில் நம்முடைய வாகனங்கள், மிலிட்டரி வாகனங்கள் போகும்போது தயவு செய்து யாரும் ஃபோட்டோ எடுக்க வேண்டாம். ரெண்டாவது, அந்த மிலிட்டரி வாகனம் எங்கே போகுது அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை நீங்கள் சோஷியல் மீடியாவில் பதிவிடும்போது அதனுடைய அந்த ஃபோட்டோ அக்சஸை வச்சே கூகுள் மூலியமா டைரக்டாக அமெரிக்காவால் அக்சஸ் பண்ண முடியும். அதனால எக்காரணம் கொண்டு மிலிட்டரி வாகனங்களை ஃபோட்டோ எடுக்க வேண்டாம் பொதுமக்களே அப்படின்னு ஈரானுடைய IRGC தன்னுடைய நாட்டு பொதுமக்களுக்கு அன்பான வேண்டுகோள் ஒன்றும் எடுத்திருக்காங்க. சவுத் ஈரான் இந்த பக்கம் ஒரு 8 ஸ்டார்லிங்கான இன்டர்நெட் சர்வீஸ் ஒர்க் ஆகிட்டு இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை ஜியோனிஸ்டுகள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதா அவங்களுக்கு தகவல் வெளியாயிருக்கு. ஈரானில் எப்படி ஜியோனிஸ்டுகள் இருக்காங்க, ஈரான்லையும் யூதர்கள் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ள இருக்கும். இன்னொரு ஷாக்கான ஒரு நியூஸ் சொல்லவா? யூதர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து, எங்கே ஈரானில் இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஈரான்லையும் சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சில் போய் உக்காந்து கமினி அவர்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறணும் அப்படின்னு யூதர்கள் ப்ரே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஷாக்கான நியூஸ். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு கேட்டால் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. யூதர்களும் ஈரானியர்களும் ஒருவருக்கொருவர் பங்காளிகள்ங்கிற அளவுக்கு அங்கே சில பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பட் பரம எதிரிகள் அப்படின்னு உலக நாடுகளால் அது பிரகடனமும் படுத்தப்பட்டு இருக்கு. அப்போது நீங்கள் இந்த ரெண்டுக்குமான இடைவெளி என்ன அப்படிங்கிறதையும், இது எந்த அளவிற்கு உண்மை அப்படிங்கிறதையும், இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்படிப்பட்ட ஒரு காணொளி விரைவில் பிரசாத் சிக்னேச்சரில் ஒளிபரப்பாகும். ஈரான் இப்போ புதியதொரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. ஃபோர்டோ நியூக்ளியர் சைட் இருக்குல்ல, அதனுடைய சேத மதிப்பீடு எவ்வளவு அப்படிங்கிறத கண்காணிக்கிறாங்க. இதுக்காக அறிவிப்பு அவங்க வெளியிடுறதுக்கு சில நாட்கள் ஆகும் அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு. எது எப்படியாக இருந்தாலும் ஹிஸ்புல்லா லெபனான் ஏரியாவில் முழுக்க தெற்கு லெபனான் ஏரியாவில் இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது 12 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ச்சியாக அரங்கேறிக்கிட்டு இருக்கு. ஹிஸ்புல்லாவினுடைய மிலிட்ரி சைட் இருக்குல்ல, அதன் மீது அட்டாக் நடத்தியிருக்காங்க. இதை பார்த்த நயீம் காசிம் அவர்கள் ஒரு முக்கியமான வீடியோவை, ஈரானுக்கு ஆதரவான வீடியோவை வெளியிட்டிருக்காரு.
அது மட்டும் இல்லை 1.15 செகண்ட்ஸ் வந்து ஒளிபரப்பாக்கக்கூடிய அந்த வீடியோ அப்படிங்கிறது ஹிஸ்புல்லால பழைய நஸ்ருல்லா அவர்கள் இருந்தப்போ சில வீடியோக்கள் ரிலீஸ் ஆகும். அது மாதிரியான ஒரு ஃபயரான வீடியோவாக இது இருக்குது. பாகிஸ்தானில் ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நதி, எப்படி வந்து நம்ம ஹிமாச்சலில் ஒரு மழை வெள்ளம் ஏற்பட்டப்போ சைனாவில் பாதிப்பு ஏற்படுதோ, அப்போ பக்கத்து நாடான பாகிஸ்தானில் பாதிப்பு ஏற்படாதா என்ன? இந்த ஸ்வாட் அப்படிங்கிற ரிவர்லையும் வெள்ளம் வந்து அப்படியே அணையை உடச்சிக்கிட்டு அப்படியே போகுது, 2 பக்கம் கரை புரண்டு ஓடுது ஆறு. அப்போது அதில் 18 டூரிஸ்ட் வந்து மாட்டிக்கிட்டாங்க. இந்த 18 டூரிஸ்ட்டுமே ஒரு கரையில் வந்து நிற்கிறாங்க. அந்த கரையை தழுவி வந்து அந்த ஆறு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போது அவங்க கத்துறாங்க, கதறாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்கு என்டிஆர்எஃப் அவங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவமும் வந்துடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மணிக்கணக்கில் கரையோரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்கள வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு பேராக ஆற்றுல அடிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. கடைசி நபர் கதறி எழுது போகிற வரைக்கும் பாகிஸ்தான் இராணுவம் வந்து ஹெலிகாப்டரில் அவங்கள காப்பாற்றவே இல்லை. சில மணி நேரங்களாக அவங்க கத்தி கதறக்கூடிய காட்சிகள் சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருந்தது லைவ்லேயே. ஆனால் பாகிஸ்தானுடைய கண்களுக்கு மட்டும் அது ஏனோ தெரியல. கடைசியாக மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் தான் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் பாக் ஹராக்கி அவர் சொல்லியிருக்கக்கூடியது. ட்ரம்ப் பேசியிருந்தார்ல கமினி அவர்களுக்கு எதிராக அவர் ஒரு பொய்யன் அப்படின்னு, அதுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ட்ரம்ப்புக்கு எதிராக, நாங்கள் ஒன்றும் எங்களுக்கு உயிர் பிச்சை வேணும், எங்களுக்கு வந்து ஆயுதங்கள் வேணும் அப்படின்னு அப்பாவிடம் ஓடவில்லை. டேடி யார் தெரியும்ல, ட்ரம்ப். அதை மென்ஷன் பண்ணி அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் உயிர் பிச்சை கேட்டு அப்பாவிடம் ஓடவில்லை, அப்படி ஓடியவர்கள் இஸ்ரேலியர்கள், தனித்து நின்று போரிட்டது ஈரான். இதில் யார் வென்றது, கமினியா ட்ரம்பா? மரியாதை நல்லெண்ணம் கொண்டவர்கள் நிச்சயமாக சொசைட்டியில் நம்ம வாழக்கூடிய சமுதாயத்தில் வெற்றி பெறுவார்கள். அந்த அடிப்படையில் நல்லெண்ணமும் மரியாதையும் பிறர் மீது மரியாதையும் வைத்திருப்பவர்கள் ஈரானியர்கள். அந்த விதத்தில் இந்த போரில் வெற்றி பெற்றது ஈரானியர்களே அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிக்கிறார். அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி. தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களான உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 72907999. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.